கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானின் வெற்றி சின்னமான மை சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முறை மாற்று அரசியலை, தூய அரசியலை, உண்மைக்கும் நேர்மைக்கும் வாக்கு செலுத்தினால் உறுதியாக தொகுதியில் அனைத்து மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். 50-60 ஆண்டு காலமாக நீங்கள் இதே கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி எந்த நிலையும் மாறாத நிலைதான் இங்கு இருக்குது. அதனால உங்களிடம் வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை அபிநயா அவர்கள் ஒரு 5 நிமிடம் உங்களிடம் பேசுவார்கள். வேம்பி உரை சார்ந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. அம்மா இங்க கூட்டி வச்சிருக்காங்கல்ல கூட்டம், இது 10ஆம் தேதிக்கு மேல இருக்காதுமா. இந்த கொட்டகையும் இருக்காது, இந்த சேரும் இருக்காது, இங்க உட்கார்ந்து இருக்கவங்களும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பிழைப்புக்கு நம்ம தான் வேலை செய்யணும். என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இப்ப தேர்தலுக்காக கூட்டி வச்சிருக்காங்க, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, நம்மளும் வந்துடுறோம். நன்றி. ஆமா, தேர்தல் நேரத்துல கொடுக்கக்கூடிய 1500 நம்ம வாங்கிக்கிறோமா? ஆனா அதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் வாழ்க்கையை தொலைக்கிறோமேமா. 1000 ரூபாய் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க டாஸ்மார்க்க திறந்து வச்சிருக்காங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். 1000 ரூபாய் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க ரோடு போடாததெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். நீங்க என்ன சொல்லுங்க? அந்த 1000, 500, 5000, 10,000 கூட நீங்க வச்சுக்கிட்டு எங்க ஊருக்கு நல்ல சாலை போட்டுட்டான்னு கேட்கலாம் இல்லம்மா? அததானே செஞ்சிருக்கணும். ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தா, ஒரு நல்ல தலைவரா இருந்தா சாலை போட்டு கொடுத்திருக்கணும், குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்திருக்கணும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக பள்ளிகள் தரமா இருக்கணும். நம்ம போய் மருத்துவமனையில படுக்கிறோமே அது தரமா இருக்கணும். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் நமக்கு கிடைக்கணும். ஆனா இதுல ஒண்ணு கூட கிடைக்கலையே நமக்கு. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன? குண்டும் குழியுமான ரோடு கிடைக்குது, ரோட்ல சாக்கடை போகுது, பிள்ளைங்க போய் படிக்கிற பள்ளிக்கூடம் தரமற்ற முறையில இருக்கு. மருத்துவமனைக்கு போனா இங்க இதெல்லாம் பண்ண முடியாது, வெளியில போங்க, இல்ல பெரிய ஆஸ்பத்திரி போங்க, இல்ல பாண்டிச்சேரிக்கு போங்க, இந்த மாதிரி சென்னைக்கு போங்க, இல்ல நெஞ்சு படம் ஏதாவது எடுக்கணும்னா 500 ரூபாய் கூட, அப்பதான் சீக்கிரம் எடுப்பேன். இதெல்லாம் என்னதுமா? இதுதான் அவங்க தராங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஒரு நல்லவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு இடைத்தேர்தல் வருது தமிழ்நாட்டிலே. இந்த ஒரு இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டிக்கு தான் வருது. யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க இந்த விக்கிரவாண்டி மக்களுக்கு மட்டும்தான் இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஒரு முறை பயன்படுத்தி ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்க. ஒரு நல்லவங்க, நேர்மையானவங்க, எந்த குற்ற பின்னணியும் இல்லை. குற்ற பின்னணினா என்ன? பல வருஷம் நம்ம ஆட்சியில இருந்து கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போய் கேஸ் வாங்கி ஜாமீன்ல வந்தவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் நாங்க இல்ல. ஒரே ஒரு குற்ற பின்னணி கூட எனக்கு கிடையாது. படிச்ச பொண்ணு, நேர்மையான பொண்ணு, 2 டிகிரி படிச்சிருக்கேம்மா. முதல்ல டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கு மேல மேல் படிப்பும் படிச்சிருக்கேன். அவர் என்ன செஞ்சாரு? இப்ப அவங்களே திரும்பவும் ஒருத்தர் போய் என்ன செய்ய போறாரு? ஒரு புதுசா ஒரு பொண்ணு வருது, உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, உங்களுடைய பேத்தி பொண்ணு, நானு உங்க சொந்த ரத்தம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்பதானே அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்தாச்சு, உதயசூரியன்காரங்க எப்படி நம்மள ஆள்றாங்க, ரெட்டையில எப்படி இருந்தாங்க, மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஒரு தடவை இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். அக்கா, நீங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டதெல்லாம் சரின்னு கூட வச்சுக்கோங்க. உங்க தலைமுறை முடிஞ்சிருச்சு. உங்க தலைமுறை எப்படி இருந்ததுன்றத பாத்துட்டீங்க. இப்ப அந்த பிள்ளைக்கான வாழ்க்கை தொடங்குது. அந்த கை குழந்தை வாழணும். இந்த பிள்ளை அழற பிள்ளை, அங்க பால் குடிக்கிற பிள்ளை, இதுங்களுக்கான வாழ்க்கை அடுத்த தலைமுறை தானே நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டோம்ப்பா. நான் கூலி வேலை செஞ்சு கூட நான் பழிச்சுக்கிறேன். ஆனா என் பிள்ளை அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்லம்மா. அதைத்தான் நானும் கேட்கிறேன். நம்ம பிள்ளையும் நம்ம அடுத்த தலைமுறையும் இதே போல எப்ப தேர்தல் வரும், எப்ப மூக்குத்தி கொடுப்பாங்க, எப்ப 500 ரூபாய் கிடைக்கும், எப்ப ஏரி வேலை கிடைக்கும், இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நம்ம பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தன்மானத்தோட எப்பதாம்மா நம்ம வாழ போறோம்? யாருக்கிட்டையும் கையேந்தாம நீ 1000 ரூபாய், 500 ரூபாய், 50,000 கூட கொடு. எனக்கு நல்ல சாலை இருந்ததுன்னா எனக்கு எதுக்கு அந்த 50,000? எனக்கு படிப்பு இலவசமா கிடைச்சுன்னா எனக்கு எதுக்கு அந்த 10,000?
இப்படி எப்ப நம்ம மனநிலை மாறுதோ அப்பதான் ஒரு நல்லவங்க நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு நடக்கும். அதுதான் உண்மை. அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க. கள்ளச்சாராயம் எல்லாம் பாத்தீங்கல்லம்மா, கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து போயிருக்காங்கம்மா. 60 பேர் அப்படின்னா 60 பேரோட தாலி அறுத்திருக்காங்க. இந்த ஆட்சிக்கு தான் நம்ம திரும்பவும் கை கொடுக்கிறோம். இது மிகப்பெரிய நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய துரோகமா. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம தான் நிறைய பேர் அறியாமையில இருக்கோம். அதை இந்த மாதிரி ஒரு படிச்ச பிள்ளைங்களோட கூட்டம் தான் உங்ககிட்ட எடுத்து சொல்லுது. அதை தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க. உங்க நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணடிக்க மாட்டேன். அடுத்த தொகுதி நம்ம தொகுதியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் மாத்திரமா, இதை விட என்னமா வேணும்? கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், இந்த டாஸ்மார்க் சாராயம் எல்லாத்தையும் நான் மூடுவேன். பெண்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு வாய்ப்பு தாங்கம்மா, சத்தியமிட்டு சொல்றேன். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில இங்க சுற்று வட்டாரத்துல ஒரே ஒரு டாஸ்மார்க் இருக்காது. நான் மூடி காட்டுறேன். ஏன்னா நான் காசு கொடுக்கல. நீங்க என்ன கட்டைய பிடிச்சி கேள்வி கேட்கலாம். காசு கொடுக்குறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்க முடியாது. அத ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களை வாய்ப்பு கொடுத்து தேர்ந்தெடுங்க. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக்கு சின்னம். மைக்கு சின்னமா 2வது இடத்துல இருக்கும். முதல் இடத்தை விட்டுருங்க. 2வது இடத்துல மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா, தப்பில்லை. நம்ம காசு தான். வாங்கி வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு முறை மாத்தி போடுங்க. நல்லது நடக்க முடிவெடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண் வாய்ப்பாளரை போட்டிருக்கு. மாற்றம் வேணும், பெண்கள் தான் வரணும். இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறையாவது மாத்தி பாருங்க. மாற்றம் வராம எதுவுமே வராது. ஒரு முறையாவது மாத்துங்க. ஏற்கனவே போட்டவங்களுக்கெல்லாம் போட்டு அந்த பட்டனை அழிச்சு போச்சு. 60 வருஷமா அந்த சின்னத்தையே அமுக்கி மாறல. ஒரு வாட்டி மாத்தி அமுக்குங்க. பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு எதையாவது மாத்த வந்திருக்குல்ல, ஏன் நீங்க மாறக்கூடாது? ஒரு முறை தானே. சாராயம் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறோம். அந்த பிள்ளைய மோச பாருங்க. வெயில்ல வேலையை விட்டுட்டு உங்களுக்காக களத்துல நிக்கிற பிள்ளைய நீங்க தான் கை தூக்கி விடணும். உங்க வீட்டு பிள்ளைங்க பட்டை அடிக்கிறவங்களுக்கு நாம பட்டை அடிச்சு விடுவோம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். 60 வருஷமா நாட்டை நாசமாக்கிருக்காங்க. உங்கள் பகுதியை நோக்கி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அபிநயா அவர்கள் உங்கள் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். எமது அருமை உறவுகளே, உங்கள் பொன்னான வாக்கினை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை மைக் சின்னத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க. இந்த பகுதியில நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் பாத்தீங்கன்னா மைக் சின்னம். தரமான கல்வி வேணுமா? நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரே சின்னம் மைக் சின்னம் மட்டும்தான். நமக்கு 1000 500 எதுவுமே நமக்கு ஒத்து வராது. நமக்கு நல்ல அரசியலும் நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடு வேணுமா? நீங்க ஒரே வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் மைக் சின்னம் மட்டும்தான். இந்த ஊர் பகுதிவாழ் மக்கள் அனைவரும் ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. நமது பிள்ளைகள் எதிர்கால தலைமுறை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் மைக் சின்னம். அன்பான உறவுகளே, இந்த பகுதியில் வாழ மக்கள் எல்லாருமே நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரே சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்கள் உங்கள் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். எமது அருமை உறவுகளே, உங்கள் பகுதியில் தூய குடிநீரும் மருத்துவம் கிடைத்திட வேண்டுமா? தரமான சாலை வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க இருக்கிறது மைக் சின்னம். அண்ணன் தொண்டர்கள் சீமான் அவர்களின் சின்னம் மைக். அன்பு சகோதரி அபிநயாவிற்கு 2வது இடத்தில் இருக்கும் மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். 2வது இடத்தில் இருக்கும் எங்கள் மைக் சின்னத்திற்கு சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னம் எளிய பிள்ளைகளை போராட ஒழிப்பதற்கு எங்கள் தந்தை அபிநயாவை மைக் சின்னம் 2வது இடத்துல மறக்காம போட்டுருங்க. மைக்கு சின்ன 2வது இடத்துல. சூப்பர் அருமை. மைக் சின்னம் தூய குடிநீர் வேணுமா? வியாபாரத்துல குடிநீர் கிடைக்கிறதுக்கு சாரையே வராம போராடுவோம். டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம். மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. எளிய பிள்ளை, படித்த பிள்ளை, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய பிள்ளை எங்கள் தங்கை அபிநயா. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தந்தை அபிநயாவிற்கு மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். விவசாயத்தை அரசு பணியாக்குங்கள். எதையோ அரசு பணியாக்கிட்டாங்க. விவசாயத்தை ஆக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. விமானமே இல்ல,
நம்முடைய நிலங்கள் அழிக்கிறது, வளங்கள் அழிக்கிறது. அதையெல்லாம் மைக்கு பாட்டி மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. மைக்கு சின்ன 2வது இடத்துல இருக்கு பாட்டி. மைக்கு சின்ன மைக்கு 2வது இடத்துல மைக்கு சின்ன மைக்கு சின்ன நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழர் சீமானை தொடர்ந்து களத்துல வந்துட்டே இருக்கிறோம். தந்தை அபிநயா உங்களை தேடி தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சு கொண்டு மைக் சின்னத்தில் அண்ணன் செந்தமிழர் சீமானின் அன்பு தந்தையான அபிநயாவுக்கு இந்த முறை குடி தண்ணி வரும். 4 தெரு 5 தெரு போய் தண்ணியோட வர தேவையில்லை. சாக்கடை இல்லாம நம்ம கொசுக்கடினால அவசியப்பட தேவையில்லை. ஐயா மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. ஐயா 10ஆம் தேதி மைக் சின்னத்துல ஓட்டுங்க. ஐயா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. மகளிர் மாத்தி மாத்தி பேசிட்டு வாங்க. 1/2 மணி நேரம் பேசிட்டு வாங்க. ஆமா, அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இல்ல தேநீர் அருந்தியாச்சுங்களா? அவங்க வாகனத்துல ஏறுங்க. ஒரு கிராமங்கிறது 30 கிலோமீட்டர் இருக்கு, சுத்தி போகணும். ஆமா ஆமா, அதனால ஏறுங்க 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 ஏறுங்கம்மா. தங்கச்சி அம்மாங்க, அப்ப நீ கார் உட்கார போங்க. தம்பி ஏறுங்கப்பா. இருசக்கர வாகனம் நீங்க தான் முன்னாடி போகணும். வழிகாட்டுறதுக்கு நான் அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. போங்க போங்க. போங்கம்மா போங்கம்மா போங்கம்மா. அவங்க வந்த வாகனத்தை ஏறுங்க. பக்கத்துல யார் இருந்தாங்கன்னு பாத்துங்க. இல்லன்னா கூப்பிடுங்க. நீங்க பட்டில வண்டி எடுத்துக்கணும்னா வண்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. ஆமா பாத்துங்க. அம்மா நீங்க 10 நிமிஷம் வேட்பாளர் பத்தி பார்த்து பேசிக்குவாங்க. அவ்வளவுதான். சரிதா?